அகராதிகளை எழுதியிருக்கின்றார். முதலாக தமிழ் மொழியில் டிக்ஷனரி. சாமுவேல் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், ஜான் சாமுவேல் மட்டும்தான் உங்களுக்கு டிக்ஷனரியை கண்டுபிடிப்பதற்கு தெரியும். ஆனால் முதலாக அகராதி எழுதியவர் அவர்தான். இப்படி பல்வேறு அகராதி பணியாக இருக்கட்டும், சிறுகதையாக இருக்கட்டும், முதலான அருள் தந்தை அழகாக சொன்னார். தேம்பாவளி என்ற காப்பியத்தை முதலாக எழுதினார். தேம்பாவளியில் என்ன சிறப்பு? பைபிள் என்ற புத்தகத்தை முழுமையாக நீங்கள் படித்து பார்த்தால் அதிலே சூசேப்பருடைய வரலாறு முழுமையாக இருக்காது. யூதாஸ் என்று சொல்லப்படுகின்ற இயேசுடைய 12 சீடர்களில் ஒருவருடைய வரலாறு முழுமையாக இருக்காது. அப்படி பார்க்கின்ற போது நம்ம சொல்வார்கள், பழைய காலத்திலே நாங்கள் படிக்கின்ற போது அது சூசேப்பர் கல்லூரி. ஆனால் இப்பொழுது இந்த கல்லூரி தூய வளனார் கல்லூரி. வளன் என்ற பெயரை கொண்டு வந்தது யார்? வீரமாமுனிவர் தேம்பாவளி என்ற காப்பியத்திலே வளன் ஜனித்த படம், வளன் ஜனித்த படம் என்ற ஒரு படத்தில் 33 படலங்கள், ஏறக்குறைய 36 படலங்கள், 3 காண்டங்கள், தேம்பாவளியுடைய 96 ஓசை நயங்கள், இப்படி பல்வேறு விதமான கம்பராமாயணத்தை விஞ்சுகின்ற அளவுக்கு ஒரு அற்புதமான மேடை எழுதியவர் வீரமாமுனிவர். நண்பர்களே, குழந்தைகளே, உங்களுடைய ஏக்கம் புரிகின்றது. வரலாறு தெரிந்தவர்கள் உங்களிடம் சொல்லாமலே போய்விடுகின்றோம். வரலாறு தெரியாமலே இந்த மண்ணிலே நீங்கள் வடித்து போகப் போகின்றீர்களே என்ற ஏக்கம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் எவ்வளவு அதிகமாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். எங்களுடைய இடத்தை சேர்ந்த ஆசிரியர் பெருமக்களும் உங்களுக்காகவே தங்கள் வாழ்க்கையை கரைத்துக் கொள்ள இருக்கின்றார்கள். இந்த ஆசிரியர்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவப்புறம் என்பது வாழ்க்கையிலே ஒரு முறை தான் வரும். இந்த ஹியூமன் லைஃப் என்று சொல்லப்படுகின்ற மனித வாழ்க்கை என்பது வாழ்க்கையிலே ஒரே ஒரு ஒன்லி ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஹியூமன் லைஃப் இஸ் ஒன்லி ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி. இட்ஸ் நாட் ஒன் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த சமூகம் பார்க்க வேண்டும். வீரமாமுனிவருடைய வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது இந்த கல்லூரியிலே ஒரு சிலை வைப்பதற்காக சென்னையை சார்ந்த மிகப்பெரிய தொழிலதிபர் வி.ஜி. சந்தோஷம் அவர்கள் ஒரு சிலையை கொண்டு வந்து நம் கல்லூரி கொடுத்தார்கள். அதை எடுத்து நிறுவிய பொறுப்பு அருட்தந்தை ஜோசப் அடிகளார். நாங்கள் தமிழ் துறையில் இருந்த பொழுது, நான் பொறுப்பில் இருந்த பொழுது அருட்தந்தை ஜோசப் அடிகளார் அவர்கள் அந்த சிலையை கொண்டு வந்து வீரமாமுனிவர் வளாகத்திலே வைத்திருக்கின்றார். மிகச்சிறந்த ஒரு மனிதனுடைய சிலை. இந்த நாட்டிலே தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்தவர். உங்களுக்கு தெரியுமா, ஐரோப்பிய பாதிரிமார்கள் மேலை நாட்டிலிருந்து வந்த அத்துணை பேருமே அங்கிருந்து இங்கு வந்தார்கள். வந்தவர்கள் இந்த மண்ணிலே இங்கேயே பணியாற்றிவிட்டு இங்கே மண்ணிலே மடிந்து போனார்கள். கிபி 52ஆம் ஆண்டு இந்த மண்ணுக்கு ஓடி வந்த செயின்ட் தாமஸ் அவர்கள், கோவையார் அவர்கள் இந்த மண்ணுக்கு வந்து இங்கேயே மடிந்து அவருடைய எழுத்து ஒரு பக்கம், உடல் ஒரு பக்கம், அவர் சுட்டு ஈட்டியால் சுற்றி கொல்லப்பட்ட இடம் எல்லாமே இங்குதான். அத்துணை பாதிரிமார்களே, அத்துணை ஐரோப்பிய பாதிரிமார்களே, வெளிநாட்டு துறைகள் அத்துணை பேருமே இந்த மண்ணுக்கு வந்து இந்த மண்ணிலே வாழ்ந்து மண்ணோடு மண்ணாக மக்கி இங்கே தான் வாழ்ந்து வடித்து போனார்கள். ஒருவரும் சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கோடு திரும்பி போனதே இல்லை. இன்றைக்கு ஒரு தெரியும், கொலம்பஸ் அவர்கள் 450 பேரோடு கொலம்பஸ் அவர்கள் இந்த நாட்டிலே இந்தியாவை கண்டுபிடிப்பதற்காக புறப்பட்ட நாள் இந்த நாள். தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவின் சார்பாக வட்டமேசை மாநாட்டிலே கலந்து கொள்வதற்காக சென்ற ரெட்டமலை சீனிவாசன் பரமேஸ்வரன் என்று 10வது வேலாயி போன 11வது வேலாயி போன பரமேஸ்வரன் என்ற ஒரு 7வது அமைச்சராக காமராஜருடைய அவையிலே இருந்த 7வது அமைச்சரான பரமேஸ்வரன் எங்களுடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு. இன்னும் எத்தனையோ சிறப்புகள் உங்களை பற்றியெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் வரலாற்றில் இடம்பெற வேண்டும். யாரால் சாதிக்க முடியாது? போன வாரத்திலே மங்களேஸ்வரியில் படிக்கின்ற மாணவி வாழை இலையை வதங்காமல் வாடாமல் சருகாகாமல் அப்படியே 3 மாத காலம் வைத்திருக்க முடியும் என்று கண்டுபிடித்திருக்கின்றார். உங்களால் என்ன முடியாது? இந்த உலகத்திலே எதையும் யாரும் சாதிக்கலாம். இந்த வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறைதான் இந்த வாழ்க்கை வாழ்வது. இந்த வாழ்க்கையிலே கிடைத்திருக்கின்ற இந்த பள்ளியினுடைய பருவத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பள்ளியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நூலகத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், ஆசிரியரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்பு என்ற மிகப்பெரிய கொடை, நமக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடை நட்பு என்பது. திருவள்ளுவர் எல்லாவற்றுக்கும் ஒரு தலைப்படா பார்த்துதான். ஆனால் நட்பு என்ற ஒரே ஒரு தலைப்புக்கு மட்டும் 50 பாடல்களை பாடியிருக்கின்றார், 5 அதிகாரங்களை பாடியிருக்கின்றார். ஏனென்றால் நட்பு என்பது கிடைத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு கொடை. உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் கூட படிக்கின்ற இந்த நண்பன் அமெரிக்காவிலே ஒரு இளைஞர், 87 விழுக்காடு இளைஞர்கள் அங்கே உயர்கல்விக்கு வருகின்றார்கள். நம் நாட்டிலே 13 விழுக்காடு தான் உயர்கல்விக்கு வருகின்றார்கள். உன்னோடு 1வது படித்தவன் உன்னோடு 6வது வரவில்லை, உன்னோடு 6வது படித்தவன் உன்னோடு 11வது படிக்க வரவில்லை, உன்னோடு ஸ்கூலில் படித்தவை கல்லூரிக்கு வரவில்லை. இப்படி கல்வியினுடைய தரம் கொஞ்சம் கொஞ்சமாக இளைஞர்கள் மத்தியிலே குறைந்திருக்கிற காலகட்டத்திலே கிடைத்திருக்கின்ற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த குழந்தைகள், நிறைய ஒரு முனிவர் ரிஷிகள் இருப்பாங்க, முனிவர் இருந்தார்கள். அந்த முனிவர் மத்தியிலே அந்த முனிவர் எதை கேட்டாலும் சொல்வதற்கு தயாராக இருந்தார். உங்களை போன்ற குறும்புக்கார சிறுவர்கள் பல்வேறு கேள்விகளை கேட்டார்கள்.
அந்த முனிவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னார். உங்களை போன்ற துடிப்பான ஒரு இளைஞன் ஒரு கேள்வியை கேட்டார். நான் என் கையினுடைய பின்பகுதியிலே ஒரு கோழி குஞ்சை வைத்திருக்கின்றேன், ஒரு குட்டி கோழி குஞ்சை வைத்திருக்கின்றேன் என்னுடைய கைகளிலே பின்பக்கத்திலே. அந்த கோழி குஞ்சு உயிரோடு இருக்கிறதா, செத்து போய்விட்டதா, உங்களால் சொல்ல முடியுமா என்று அந்த முனிவருடன் கேட்ட பொழுது முனிவர் சொன்னார், அந்த கோழி குஞ்சு உன் கைகளிலே பின்னால் ஒளிந்து வைத்திருக்கின்றாய், அந்த கோழி குஞ்சு உயிரோடு இருப்பதும் செத்து போவதும் உன் கையில் உள்ளது, உன் கையில் உள்ளது என்று சொன்னார். எனவே கொடுக்கப்பட்ட இந்த அருமையான இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த கல்லூரி மிகப்பெரிய ஜாம்பவான், உலகெங்கும் உள்ள அறிவாளிகளை உருவாக்கிய கல்லூரி. மேதகு அப்துல் கலாமுடைய அந்த சிறந்த நாளை அடுத்த வாரத்திலே கொண்டாட இருக்கின்றோம். இந்த கல்லூரியிலே படித்தவர்கள் அத்துணை பேர்கள் மிகச்சிறந்த மாமேதைகளாக உலகிற்கு வளம் வருகின்றார்கள். நீங்களும் அந்த பட்டியலில் இடம்பெற வேண்டும். உங்களுக்கெல்லாம் இப்படி உலகமெல்லாம் எல்லா சபைகளுமே என்னென்னவோ நடத்துகின்றன. ஆனால் இந்த சேர்சபை மட்டும்தான் ஏழைகள் பக்கம் தங்களுடைய பார்வையை செலுத்தியிருக்கின்றார்கள். ஏழைகள் பக்கம் தங்களுடைய பெருமையை, தங்களுடைய பணியை உற்று நோக்குகின்றார்கள். நம்மை குழந்தைகளுக்கு ஒரு தரமான ஒரு பள்ளி கல்வி, ஒரு கல்லூரி கல்வி, கலைக்கல்லூரி கல்வி கொடுத்தால் போதுமானது என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி ஒரு சேவையாற்றக்கூடிய இந்த நிறுவனத்திலே வந்து உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்காக வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் வளமோடு வாழ வேண்டும், நல்லவர்களாக வாழ வேண்டும், வல்லவர்களாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வீரமாமுனிவர் மன்றத்தினுடைய இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதிலே நான் மிகுந்த பெருமை கொள்கின்றேன். எனக்கு கிடைத்த வாய்ப்புகளிலே உலகெங்கும் எங்கெங்கும் செல்கின்றோம். ஆனால் நம்முடைய தாய் வீட்டிலே நாம் பிறந்து வளர்ந்து தவழ்ந்த இந்த மண்ணிலே ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அதைவிட மிகச்சிறந்த ஒரு பொன்னான வாய்ப்பு இருக்க முடியாது. எனவே இந்த வாய்ப்பை நல்கிய என்னுடைய நல்ல உள்ளங்களுக்கும், குழந்தைகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு முறையாவது நீங்கள் நல்ல விஷயங்களுக்காக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நிறைய வாசியுங்கள், நல்ல படிங்க, நல்ல விளையாடுங்க, நல்ல அரட்டடிங்க, நல்ல ஒழுக்கம் பாருங்க, நல்ல படிங்க என்று அறிவுரை கூறுகின்ற ஒரு நிலையிலே நான் இருப்பதினாலே நல்ல மனிதர்களாக என்னுடைய எதிர்கால சமூகம், என்னுடைய பள்ளி மாணவர்கள், எங்கள் கல்லூரி மாணவர்கள் உலகத்தின் தலை சிறந்த மக்களாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.